إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى ربكم أعلم بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் மீது அளவில்லாத அன்பும் கருணையும் கொண்ட அல்லாஹ் தஆலா அவர்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுப்பது போல் அவர்களின் நல்ல எண்ணங்களுக்கும் கூலி கொடுக்கிறார். உலகில் எல்லா இடங்களிலும் வேலைக்கு மட்டும்தான் கூலி கொடுப்பார்கள், எண்ணங்களுக்கு யாரும் கூலி கொடுப்பது இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் எண்ணங்களுக்கும் கூலி கொடுக்கப்படுகிறது. பல பொழுது மனிதன் செயலால் சம்பாதிக்க முடியாத நற்கூலிகளை நன்மைகளை தன்னுடைய எண்ணங்களால் பெற்றுவிடுகிறார். தன்னுடைய சிறிய சிறிய அமல்களுக்கு கூட நல்லெண்ணத்துடன் அந்த காரியம் செய்யப்படும் பொழுது பெரும் நன்மையை அவன் பெற்றுக் கொள்கிறான். மனிதன் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் அவனுடைய நியத் அதை பெரியதாக அவற்றை பெரிய அமல்களாக மாற்றி விடுகின்றது. وَكَمْ مِنْ عَمَلٍ كَبِيرٍ تُحَقِّرُهُ نِيَّةٌ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சில பொழுது மனிதன் செய்யக்கூடிய பெரிய பெரிய அமல்களை அவனுடைய நியத் அவனுடைய நோக்கம் அது சிறியவையாக மாற்றி விடுகின்றது. ஒரு முஃமின் உலகத்தில் தன்னுடைய துனியாவையும் தான் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை ஆகிரத்துக்குரிய நன்மைக்குரிய காரியங்களாக மாற்றிக்கொள்ள தவறிவிட்டால் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டு விடுவார். நல்ல நோக்கங்களால் நல்ல நியத்துக்களால் அவர் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை கூட பெரும் நன்மைக்குரியதாக சுவர்க்கத்துக்குரியதாக ஆக்கிக் கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸா ஃபராஷஹு வ ஹுவ யன்வி அன் யகூம பில்-லைலி யுஸல்லி. ஒரு மனிதர் படுக்கைக்கு செல்கிறார். படுக்கைக்கு செல்லும் பொழுது அவருடைய எண்ணம் இரவில் தான் எழுந்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். அவனுக்கு தூக்கம் நினைத்து விட்டது, அவன் எழுதிக் கொள்ளவில்லை, அதிகாலை விடிந்து விட்டது. சொன்னார்கள், குதிப லஹு மனவா, அவன் எதை நினைத்தானோ அதனுடைய கூலி அவனுக்கு எழுதப்படும். அவன் எத்தனை மணிக்கு எழும்ப நினைத்தானோ, எத்தனை ரக்காத்துகள் தொழ நினைத்தானோ, எவ்வளவு ஓத நினைத்தானோ,
அவன் நினைத்தது அவனுக்கு எழுதப்படும். அவனுடைய தூக்கம் وَكَانَ نَوْمُهُ صَدَقَةً عَلَيْهِ مِنْ رَبِّهِ عَزَّ وَجَلَّ. அவனுடைய தூக்கம் அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு பரிசாக மாறிவிடும். நம்முடைய பார்வையில் அவர் இரவில் எழும்பவும் இல்லை, தொழவும் இல்லை. ஆனால் தொழுகைக்குரிய பூர்த்தியான நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார். எல்லாரையும் போல அவர் தூங்கினார். அந்த தூக்கம் அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த பரிசாக மாறிவிடுகிறது. ஷஹாதத் என்பது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற பெரும் பாக்கியம். சுவர்க்கத்தில் ஷஹீதானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான பதவிகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் முடிவு செய்யப்பட்டிருப்பது போல் அவன் மரணிக்கிற இடம், காரணம், அவனுடைய மரணத்தின் தோற்றம் எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை மாற்றப்படுவதில்லை. அவனே மரணத்தை முடிவு செய்துவிட்டு ஷஹீதுகளுக்கு மட்டும் அவன் உயர்ந்த அந்தஸ்தை பதவியை கொடுக்கிறான் என்றிருந்தால் அது எப்படி சாத்தியமாகலாம்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சஅல அல்லாஹ் ஷஹாதா பிஸ்ஸித்கின் மின் கல்பிஹி, யார் அல்லாஹ்விடத்தில் உண்மையான உள்ளத்துடன் ஷஹாதாவுடைய மரணத்தை, ஷஹாதத்தை கேட்பார்களோ, பல்லகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இன் மாத அலா ஃபராஷி, தன்னுடைய படுக்கையில் மரணித்திருந்தாலும் ஷஹீதுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் அவரை சேர்த்து விடுவார். ஷஹீதானானா இல்லையா என்பதல்ல, அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது, என்ன ஆசை இருந்தது, அதை எவ்வளவு உண்மையாக அவன் விரும்பினான் என்பதை பார்த்து அல்லாஹ் தஆலா அவருக்கு அதனுடைய முழுமையான கூலியை கொடுத்து விடுகிறார். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் இந்த பாடத்தை மட்டும் சரியாக நாம் படித்துக் கொண்டால் அன்றாடம் நம்முடைய நல்ல எண்ணங்களால் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம். பல பொழுது மனிதன் நல்ல அமல்களை செய்கிறான், அவருடைய கெட்ட எண்ணத்தின் காரணத்தினால் அந்த அமல்கள் கூட வீணாகி போய்விடுகின்றன. போர்க்களத்துக்கு போய் முஸ்லிம்கள் தரப்பில் இருந்து ஒருவர் ஷஹீதாக இருக்கிறார். நாம் சொல்லுவோம் ஒரு நல்ல வீர மரணம் கிடைத்திருக்கிறது, ஒரு பாக்கியம் என்று சொல்லுவோம். ஆனால் எத்தனையோ போர்க்களத்தில் கொலை செய்யப்படக்கூடிய மனிதர்கள் என்ன நோக்கத்தில் அவர்கள் அங்கே வந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவர்கள் எந்த நோக்கத்தில் வந்தார்களோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். வெறும் பெருமைக்காக, ஏதாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஊர் பெருமைக்காக, குடும்ப பெருமைக்காக என்று வந்திருந்தால் அதுதான் அவருக்கு கிடைக்கும். இவ்வளவு பெரிய அமலுடைய கூலியை அவர் தவற விட்டு விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யுத்கிலு பிஸ்ஸஹ்மில் வாஹித் ثلاثة نفر للجنة. அல்லாஹ் தஆலா ஒரு அம்பினால் 3 மனிதர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார். அதுல ஒருவர் அவர் அம்பு செய்கிறார், அது அவருடைய தொழில். இரும்பை சூடாக்கி அம்பு செய்து அதை கூர்மையாக்கி அவர் விற்பனை செய்கிறார். ஆனால் மனதில் நினைக்கிறார், தன்னுடைய அந்த தொழிலில் அவர் கூலியை எதிர்பார்க்கிறார். அதாவது இந்த அம்பு ஒரு நல்ல மனிதனுடைய கைக்கு செல்ல வேண்டும்,
அவர் இதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். அவர் இந்த அம்பின் மூலம் செய்கிற நலவினால் எனக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சொன்னார்கள், இந்த நல்ல எண்ணத்தின் காரணத்தினால் அவரையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறார். நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக ஏதோ தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில் நாம் இப்படி ஒரு நல்ல நியத்தை சேர்த்துக் கொள்ளும் பொழுது அது நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு கூட காரணமாக அமைந்துவிடும். நம்முடைய தொழில் வியாபாரங்கள் கூட அமல் சவாபுக்குரிய காரியங்களாக மாறுகிறது. சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அறிவையும் இல்மையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை இரவு பகலாக நல்ல வழிகளில் செலவழிக்கிறார். நிறைய நல்ல அமல்கள் செய்கிறார், நல்ல சதகாக்கள் செய்கிறார். ஒரு பெரும் பாக்கியசாலி. இன்னொரு மனிதருக்கு அவருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்திருக்கிறார், ஆனால் அவருக்கு செல்வம் கிடைக்கவில்லை. அவர் நினைக்கிறார், எனக்கும் செல்வம் இருந்தால், எனக்கும் பணம் இருந்தால் அந்த முதலாவது மனிதர் செய்கிற நன்மைகளை போல, சதகாக்களை போல நானும் சதகா செய்வேன் என்று உண்மையாகவே மனதால் நினைக்கிறார். சொன்னார்கள், ஃபஹுமா ஃபில் அஜ்ரி சவா, அந்த இரண்டு பேரும் கூலியில் சமமானவர்கள். முதலாவது மனிதர் கோடி கோடியாக லட்சங்களாக செலவழித்து அடையக்கூடிய அந்த நன்மையை இந்த மனிதர் வெறும் ஒரு நல்ல எண்ணத்தினால் அடைந்து விடுகிறார். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுக்கவில்லை, அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் எந்த வழியையும் விடாமல் அவர் அந்த செல்வத்தை செலவழித்து செலவழித்து பணத்தை செலவழித்து பாவம் செய்கிறார். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இல்மையும் கொடுக்கவில்லை, செல்வத்தையும் கொடுக்கவில்லை. அவர் நினைக்கிறார், எனக்கு செல்வம் இருந்திருந்தால், இவரை போல எனக்கு பணம் இருந்தால் நானும் அதே மாதிரியான பாவங்களை செய்வேன், எனக்கும் இந்த பாவங்களை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறார். சொன்னார்கள், ரெண்டு பேருடைய பாவமும் சமமானது. எதுவும் செய்ய கிடைக்கவில்லை, ஆனாலும் அந்த எண்ணம் அவரை பாவத்திற்குரியவராக மாற்றிவிடுகிறது. அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய எண்ணங்கள் என்பது பெருமதியானவை. அவற்றை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். முன்னால வாழ்ந்த சமூகத்தில் ஒரு மனிதர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் மரணிக்கிறார், இஸ்லாத்தில் இருந்திருக்கிறார், ஆனால் அமல்கள் எதுவும் இருக்கவில்லை. மரணத்துக்கு பின்னால் அவரை அல்லாஹ் எழுப்பாட்டி அவரிடத்தில் விசாரித்தார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, மனிதனே, நீ என்ன நல்ல அமல் செய்திருக்கிறாய்? அவர் சொன்னார், நான் எதுவுமே செய்யவில்லை, எந்த நல்ல அமலும் செய்து கொள்ளவில்லை. மீண்டும் விசாரிக்கப்படுகிறது, என்ன செய்திருக்கிறாய்? அவர் சொன்னார், மா அமில்து ஹஸனத்தன் கத், நான் எந்த நல்ல அமலும் செய்யவில்லை. மூன்றாவது முறையும் விசாரிக்கப்படுகிறது. சொன்னார்கள், ததுக்கிர லஹு, அவருக்கு நினைவூட்டப்பட்டது. அப்படி என்றால் அர்த்தம், அவருக்கு அப்பொழுது நினைவு வரவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை போட்டார். அவர் சொன்னார், குன்து உதாயினுன் நாஸ், நான் மக்களுக்கு கடன் கொடுப்பேன், கடனுக்கு பொருட்களை கொடுப்பேன். அவர் ஒரு வியாபாரி. என்னுடைய வேலையாட்களை அனுப்பும் பொழுது நான் அவர்களுக்கு சொல்வேன், யாராவது நம்முடைய கடன்களை தருவதற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்றிருந்தால் அவர்களுக்கு தவணை கொடுங்கள், இன்று வேண்டாம், அடுத்த முறை வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு தவணை கொடுங்கள். அப்படி தவணை கொடுத்தும்
அவர்கள் அந்த கடனை தருவதற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்றிருந்தால் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இப்படி நாம் மக்களை மன்னிக்கிற காரணத்தினால் அல்லாஹும் ஒரு நாள் எங்களை மன்னிக்க கூடும். இதுதான் அவருடைய நியத். மக்களை நாம் இன்று மன்னிக்கிற காரணத்தினால் அல்லாஹும் ஒரு நாள் எங்களை மன்னிக்க கூடும். அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், மலக்குகளே அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வாழ்நாள் எந்த அமலும் செய்து கொள்ளவில்லை, பாவங்கள் மட்டும்தான். ஒரு நல்ல எண்ணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்நாளில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ பேர்களை மன்னித்திருப்போம். வியாபாரத்தில் எத்தனையோ பேர்களுடைய கடன்களை நாங்கள் மன்னித்திருப்போம். நமக்கு அநீதம் செய்தவர்கள், குடும்பத்தில், வெளியில், உறவுகளில், நண்பர்களில் நமக்கு குறை செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், எத்தனையோ பேர்களை நாம் மன்னித்திருப்போம். அவர்களை மன்னிக்கும் பொழுது இந்த நியத் நமக்கு இருந்ததா? இந்த நோக்கத்தையும் இந்த நியத்தையும் நாம் நினைத்திருந்தால் நம்முடைய மன்னிப்பு இரட்டிப்பான கூலிக்குரியதாக ஆகியிருக்கும். நம்மிடத்தில் வேலை செய்த ஒருவரை நாம் மன்னிக்கும் பொழுது, நம்மிடத்தில் கடன் பெற்று தராத ஒருவரை நாம் மன்னிக்கும் பொழுது நாமும் நினைத்திருக்கலாம், நான் இன்று இவரை மன்னிக்கிறேன், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா என்னையும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. இவர் தவறு செய்தார், எனக்கு அநியாயம் செய்தவர், அப்படி இருந்தும் நான் இன்று இவரை மன்னிக்கிறேன், நானும் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேன், இந்த மனிதனை மன்னிக்கிற காரணத்தினாலேயாவது அல்லாஹ் தஆலா என்னையும் மன்னிக்கட்டும் என்று நினைத்திருந்தால் நாம் கொடுத்த மன்னிப்பு வெறும் மன்னிப்பு அல்ல, அது மிகவும் பெரிய நன்மையை நமக்கு தருகிற ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு அமலாக இருந்திருக்கும். நடந்தவற்றை நினைத்து கை செய்தப்படுவதில் அர்த்தம் இல்லை. இருக்கிற காலத்தில் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நான் இதை ஏன் செய்கிறேன், இதை செய்து என்னுடைய ரப்பிடத்தில் நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதை நினைத்து நினைத்து செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலன், மனிதர் துன்யாவை ஹலாலான முறையில் தேடுகிறார். அவருடைய நோக்கம் அவர் நினைக்கிறார், நான் இந்த தொழிலை செய்து வியாபாரத்தை செய்து பணம் சம்பாதிப்பது மக்களிடத்தில் யாசகம் கேட்காமல் வாழ்வதற்காக, அதுபோல் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்று நினைக்கிறார். பணத்தை பெருக்குவதற்காக அல்ல, குடும்பத்துக்கு நான் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை தேடுகிறேன். தனக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் ஹலாலான முறையில் துன்யாவை தேடுகிறார். சொன்னார்கள், லக்கி அல்லாஹ் தஆலா யௌமல் கியாமஹ் வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர். கியாமத்துடைய நாளில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது 14ஆம் இரவு பூரணமான சந்திரன் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குமோ அவருடைய முகம் அவ்வளவு வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய பார்வையில் அவர் செய்வது தொழில், அவர் செய்வது வியாபாரம், ஆனால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறார், என்ன நினைக்கிறார். அந்த நல்லெண்ணத்துக்கு அல்லாஹ் தஆலா பெரும் கூலியை கொடுக்கிறார். இப்னுல் ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 3 மனிதர்கள் மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள். முதலாவது மனிதர், நமக்கு தெரியும், வீட்டில் உது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு தொழச் சென்றால் அவருடைய நடை ஒரு அமல், அவருடைய ஒவ்வொரு கால அடி எட்டுக்கும் நன்மை எழுதப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, பெரும் பெரும் சிறப்புகள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மனிதர் வீட்டில் உது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு செல்கிறார்.
ஆனால் அவருடைய நீயா, அவருடைய எண்ணம் போகிற வழியில் என்னுடைய அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவர் மஸ்ஜிதுக்கு செல்கிறார். சொல்கிறார்கள், இவருக்கு தொழுகையுடைய கூலி மட்டும்தான் கிடைக்கும், நடந்து செல்வதற்கான கூலி இதெல்லாம் அவருக்கு கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் அவர் பல வேலைகளுக்காக போயிருக்கிறார். இரண்டாவது மனிதர் அவர் தொழுகைக்காக வேண்டி மட்டும் உது செய்து கொண்டு வீட்டிலிருந்து செல்கிறார். வேறு எந்த எண்ணத்தையும் அவர் கலக்கவில்லை. மஸ்ஜிதுக்கு போய் தொழுகிறார். சொல்கிறார்கள், இந்த இரண்டாவது மனிதருக்கு கிடைக்கிற கூலி முதலாவது மனிதரை விடவும் மிக அதிகமானதாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவருக்கு நன்மை கிடைக்கிறது. மூன்றாவது மனிதர் வீட்டில் உதவு செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு செல்கிறார். அவர் வீட்டிலிருந்து வெளியில் வரும் பொழுது தன்னுடைய உள்ளத்தை கவனிக்கிறார். நான் எதற்காக செல்கிறேன் என்று அவர் தன்னுடைய நீயத்தை பற்றி யோசிக்கிறார். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அவர் வளர்க்கிறார். நான் மஸ்ஜிதுக்கு செல்கிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறேன். அங்கே நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். சில பொழுது எனக்கு அவர்களை சந்திக்க கிடைக்கலாம், அவர்களுடைய சலாம் துஆ எனக்கு கிடைக்கலாம். அங்கு யாரை கண்டாலும் நான் சலாம் சொல்லுவேன். அங்கு நல்ல விஷயங்கள், இல்முடைய ஏதாவது நல்ல இல்மை படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலாம். நான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்கிறேன், மிக கண்ணியமாக செல்ல வேண்டும், சுத்தமாக செல்ல வேண்டும். தன்னுடைய ஆடையையும் பார்த்துக் கொள்கிறார். மக்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க கூடாது, என்னால் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, மனத்தையும் பூசிக்கொள்கிறார். இப்படி தன்னுடைய நன்மையை எப்படியெல்லாம் வளர்த்துக் கொள்ள முடியுமோ வளர்த்துக் கொள்கிறார். பிறகு மஸ்ஜிதுக்கு செல்கிறார். சொன்னார்கள், இரண்டாவது மனிதருக்கு கிடைக்கிறதை விடவும் இவருடைய கூலி பல மடங்கு அதிகமானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம், நாம் இப்படியெல்லாம் நினைப்பதில்லை. மஸ்ஜிதுக்கு வருகிற எல்லோருடைய நன்மையும் சரிசமமானதாக இருக்க மாட்டாது. இப்படியெல்லாம் பெரும் நல்ல நியத்துக்களுடன் வரும் பொழுது நம்முடைய நன்மைகள் பல மடங்காக அதிகரிக்கப்படுகின்றன. சில பொழுது மஸ்ஜிதுக்கு நாம் வருகிறோம், நாம் நினைக்கிறோம் மஸ்ஜிதுக்கு போனால் அங்கு நண்பர்களை சந்திக்கலாம், அங்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி விட்டு வரலாம், மஸ்ஜிதில் போனால் நிறைய தகவல்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான தப்பான எண்ணங்களுடன் மஸ்ஜிதுக்கு வருவதனால் மஸ்ஜிதுக்கு வருகிற நன்மையும் தப்பி போகவும் கிடைக்க மாட்டாது, மஸ்ஜிதில் தங்கி இருக்கிற நன்மையும் நமக்கு கிடைக்க மாட்டாது. இஅ்திகாஃபுக்காக செல்லும் பொழுது கூட உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள், சில மனிதர்களை இஅ்திகாஃபுக்கு செல்வார்கள். அவர்களுடைய நோக்கம் அங்கு போனால் பலரை சந்திக்கலாம், எப்பொழுதும் சந்திக்க கிடைக்காத எத்தனையோ பேர்களை சந்திக்கலாம், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். இப்படி எல்லாம் இஅ்திகாஃபுக்கு போனால் அந்த இஅ்திகாஃபுடைய நன்மை கூட அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய நல்ல எண்ணங்களால் அவற்றின் நன்மையை பெருக்கிக் கொள்ளலாம். அப்துல்லாஹ் இப்னு அபி ஜம்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆசை, நான் விரும்புகிறேன் உலமாக்களுடைய ஒரு கூட்டம், ஃபுகஹாக்களுடைய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் மக்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது என்ன நியத்துடன் செய்ய வேண்டும் என்பதை போதிப்பது, சொல்லிக் கொடுப்பதை தவிர வேறு எந்த வேலையும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உலமாக்களுடைய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். யாராவது ஒருவருக்கு தன்னுடைய காரியத்தில் என்ன நியத்துடன் செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லையானால்
ஒவ்வொரு காரியங்களிலும் தனக்கு நீயத்தை நினைவுபடுத்தக்கூடிய மனிதர்களுடைய சொஹ்பத்தில் அவர் இருந்து கொள்ளட்டும். அவர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், இந்த நீயத்தில் இதை செய்யுங்கள், உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். கம்மின் அமல் யுத்தஸவ்வரு மின் அஅமாலி துன்யா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது உலக வேலை போல் நமக்கு தோன்றுகிறது. அந்த மனிதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல நீய நல்ல எண்ணத்தின் காரணத்தினால் அது யஸீரு மின் அஅமாலில் ஆகிரா, ஆகிரத்துக்குரிய அமலாக மாறிவிடுகிறது. வெளிப்படையில் பார்த்தால் உலக வேலை போல் நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறார். நல்ல எண்ணத்தின் காரணத்தினால் அந்த காரியங்கள் சொர்க்கத்துக்குரிய காரியங்களாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன், ஒரு மிக சந்தோஷமாக நடமாடி கொண்டிருக்கிறார். இன்னும் அமல் செய்து சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார் என்றால், அவர் ஒரு நாள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரக்கிளை போக்குவரத்து செய்வதற்கு தடையாக இருந்தது. மனசுக்குள்ளே நினைத்தார், இந்த மரக்கிளையை நான் வெட்டி ஒதுக்கிவிட்டால் இங்கு போக்குவரத்து செய்யக்கூடியவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் பயணம் செய்வார்கள் என்பதை மனசில் வைத்துக் கொண்டு அவர் அந்த மரக்கிளையை வெட்டி அப்புறப்படுத்தினார். இந்த ஒரு அமலுக்காகத்தான் அவர் சொர்க்கத்துக்கு வந்திருந்தார். இப்படி ஒரு வேலை செய்கிறவரை ஒருபொழுதும் இவர் தீனுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார், அமல் செய்கிறார் என்று நாம் சொல்ல மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய சுவர்க்கத்தை எது முடிவு செய்ய போகிறது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய சரித்திரத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். பால்காலங்களில் அவர்களை பார்த்தால் தோட்டங்களில் வேலை செய்கிற விவசாயிகள் போல தெரிந்தார்கள். மறைமுகத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது மேகத்தில இருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். இது ஒரு அற்புதம் நடக்கிறது. பனு இஸ்ராயீல்கள் அற்புதங்களுடைய சமூகம். அவர்களுடைய காலங்களில் சாதாரண மனிதர்கள் கூட உலகத்தில் நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. இதுவும் ஒரு அற்புதம். ஒரு சத்தம் கேட்கிறது, இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய்க என்று சொல்லி ஒரு சத்தம் வருகிறது. ஒரு கட்டளை மேகத்துக்கு வருகிறது. கொஞ்ச நேரம் போகவில்லை, அந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கட்பாறையில் மழை பெய்தது. பிறகு அந்த மழை நீர் ஒன்று சேர்ந்து ஒரு ஓடையில் அப்படியே ஓடிக்கொண்டு செல்கிறது. இந்த மனிதர் நினைக்கிறார், ஏதோ ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார், இந்த தண்ணீர் எங்கே செல்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓடை போகிற திசையில் அப்படியே நடந்து கொண்டு செல்கிறார். அங்கே போய் பார்த்தால் தோட்டத்தில் ஒரு மனிதர் கையில் மண்வெட்டியை வைத்துக் கொண்டு தண்ணீரை தன்னுடைய தோட்டத்துக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார். கேட்டார், யா அப்தல்லா மஸ்முக், அல்லாஹ்வின் அடியாரே உங்களுடைய பெயர் என்ன? அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய பெயர் இன்னதுதான் என்று பெயரை சொன்னால் வானத்தில் கேட்ட அதே பெயர். இவர் சொன்னார், கேட்கிறார், என்னுடைய பெயரை நீங்கள் ஏன் கேட்டீர்கள்? இவர் சொன்னார், நான் ஒரு அற்புதத்தை கண்டேன். நான் வருகிற வழியில் இப்படி இப்படி எல்லாம் சத்தம் கேட்டது, உங்களுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டது. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர்கள், அப்படி என்ன செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் இந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். அதில் ஒரு பகுதி என்னுடையவும் என்னுடைய குடும்பத்துடையவும் செலவுக்காக ஒதுக்கி விடுகிறேன். 2வது பகுதி இந்த விவசாயத்தை நான் மீண்டும் செய்வதற்காக தோட்டத்துடைய செலவுக்காக என்று சொல்லி 3ல் ஒரு பகுதியை ஒதுக்கி விடுகிறேன். 3வது பகுதி
ஏழைகளுடைய சதகாவுக்கு என்று சொல்லி நான் அதை ஒதுக்கி விடுகிறேன். இதுதான் நான் செய்கிற அமல். மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் சில பொழுது உலகத்துடைய ஏற்பாட்டையே மாற்றி விடுகின்றன. யாருடைய பெயரையும் சொல்லி சாதாரணமாக மழை பெய்வதில்லை. ஆனால் சில மனிதர்களுடைய நலவுகளை வைத்து அல்லாஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டையே மாற்றி விடுகிறார். நம்முடைய பெயரை சொல்லி கூட சில பொழுது உலகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கலாம் என்ற ஒரு அறிவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அவர்கள் சொல்லி தரவில்லையானால் இது நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி எவ்வளவு நடக்கலாம். ஆனால் அவற்றை சொல்வதற்கு ஒரு நபி இல்லை. மறைமுகத்தில் நடக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வெளியில் பார்த்தால் அவர்கள் விவசாயிகள், சாதாரணமாக தோட்டங்களில் வேலை செய்கிறவர்கள், கையில் மண்வெட்டியுடன் ஊத்தை உடுப்பங்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைமுகத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் இறை நேசர்களாக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய துனியாவை வீணாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உலக காரியங்களை எல்லாம் நன்மைக்குரிய காரியங்களாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு தவறிவிடக் கூடாது. ஒரு மனிதன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவரை அடக்கம் செய்தவர்கள் திரும்பி போவதற்குள் அங்கே 2 மலக்குகள் வந்து விடுவார்கள் கேள்வி கணக்குக்காக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்னஹு லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம். அடக்கம் செய்தவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அவர்களுடைய செருப்பு சத்தங்களையும் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர் கேட்பார். அவ்வளவு வேகமாக மலக்குகள் வந்து அவருக்கு உயிரை கொடுத்து அவரை எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள். அவர் எழுந்து உட்கார்ந்ததும் உயிர் வந்ததும் கண்களை திறப்பார். கண்களை திறந்து பார்த்தால் அவருக்கு மாலை சூரியன் மறையும் பொழுது தெரியக்கூடிய வெளிச்சம் போல் ஒரு வெளிச்சம் தெரிபடும். அவர் நினைப்பார், சூரியன் மறையப் போகிறது, நான் இன்னும் அசர் தொழுது கொள்ளவில்லை. சொல்லுவார், தஊனி உஸல்லி, தஊனி உஸல்லி, என்னை விடுங்கள், நான் தொழுது விட்டு வருகிறேன், நான் அசர் தொழ வேண்டும் என்று சொல்லுவார். எவ்வளவு பெரும் பாக்கியம். மலக்குகள் கேள்வி கணக்குக்கு வந்திருக்கிறார்கள். உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரப்பு யார் என்றெல்லாம் கேட்க போகிறார்கள். இவர் சொல்கிறார், விடுங்கள், நான் தொழுது விட்டு வருகிறேன். எவ்வளவு பெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் ஒரு முஃமினுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவர் அதிகாலையில் தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது அவருடைய எண்ணம் சுபஹ் தொழ வேண்டும், சுபஹ் கலாவாகிடக்கூடாது, கலாவாகுவதற்கு முன்னால் சுபஹை தொழுது விட வேண்டும். பிறகு அது முடிந்துவிட்டால் பஜாருக்கு செல்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, துஹர் ஆகிறது, துஹர் தொழ வேணும், துஹர் தொழ வேணும். துஹருக்கு பின்னால் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்தாலும் அவருடைய மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும், அசர் தொழுது கொள்ள வேண்டும், அசர் தொழுது கொள்ள வேண்டும். அசர் பிந்திவிட்டால் அசரை தொழுகிற வரைக்கும் அவர் நிம்மதி அடைய மாட்டார். இப்படியே மக்ரிப், இஷா என்று அவருடைய ஒவ்வொரு நாளும் தொழுகையுடைய எண்ணத்திலேயே இருந்தது. அந்த எண்ணத்தின் பரக்கத்தினால்தான் கப்ரில் எழுப்பாட்டப்படும் பொழுது கூட அவருக்கு அந்த எண்ணம் வருகிறது. அன்பான சகோதரர்களே, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் நல்ல எண்ணங்களால் நிறைந்து விட வேண்டும். நம்முடைய வீடுகளில் பெண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நிறைய வேலைகள் செய்கிறார்கள். சமைக்கிறார்கள், வீட்டை துப்புரவு செய்கிறார்கள், இப்படி பல வேலைகள் செய்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன நோக்கத்தில் செய்ய வேண்டும். இதை பாரமாக நினைத்து நாம் செய்யவில்லை, ஆனால் யார் செய்ய போறாங்க, இது கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டு செய்தால் பெரும் கூலியை அவர்கள் இழந்து விடுவார்கள். நான் சமைக்கிற இந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறவர்கள் செய்கிற அமல்கள், இபாதத்துகளுடைய நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், இதன் மூலமா அவர்களுக்கு கிடைக்கிற சக்தியை அவர்கள் நலவுக்கு பயன்படுத்துவார்கள், அதில் நான் பங்காளியாக வேண்டும் என்ற நியத்தில் செய்யுங்கள்.
விருந்தாளிகளுக்கு சமைக்கும் பொழுது இந்த விருந்தாளிகள் இதை சாப்பிட்டு விட்டு செய்கிற எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்க போகிறது, விருந்து உபசாரத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவற்றை நினைத்து நினைத்து செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் அன்றாடம் செய்யக்கூடிய இந்த கர்மங்கள் எல்லாம் பெரும் நன்மைக்குரிய சுவர்க்கத்துக்குரிய அமல்களாக மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு கர்மங்களிலும் நாம் பஜாருக்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், அவசரப்படக்கூடாது. முதலாவது நான் எதற்காக இதை வாங்க போகிறேன், இந்த செலவை நான் ஏன் செய்கிறேன், இந்த வலிமாவில் கலந்து கொள்வது எதற்காக? வலிமாவில் கலந்து கொள்வது ஃபர்து ஐன். ஃபர்து ஐன் என்பதற்காக வலிமாவில் கலந்து கொண்டால் ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். நான் போகவில்லை என்றால் சரியில்லை, எனக்கு குறை சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தில் வலிமாவில் கலந்து கொண்டால் ஒரு பெரும் ஃபர்துடைய நன்மையை நாம் இழந்து விடுவோம். ஜனாதாவில் கலந்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, எவ்வளவு நன்மை இருக்கிறது, நாம் அந்த நன்மையை நினைத்து கலந்து கொள்வோம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாதா நடந்திருக்கிறது. மக்கள் கேட்கிறார்கள், ஜனாதாவுக்கு போகவில்லையா? அவர்கள் சொன்னார்கள், அப்படியே இருங்கள், ஹத்தா அன்பிய, நான் நியத்து வைத்து விட்டு வருகிறேன், இந்த ஜனாதாவில் நான் ஏன் கலந்து கொள்ள போகிறேன் என்பதை நான் நியத்து வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நியத்து வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நல்ல நியத்துகளுடன் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.